புதுச்சேரியில் 2 மணி நேர மழைக்கு நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நின்றது. பாதிப்பு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி காரில் இருந்தபடி பார்வையிட்டார். ஒவ்வொரு மழைக்காலத்தின் போது பார்வையிடுகிறார்களே தவிர நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தாழ்வான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் சூரியகாந்தி நகரில் தேங்கிய நீரை மோட்டார் மூலம் பொதுப்பணித்துறையினர் வெளியேற்றினர். மேலும் ஒரு சில பகுதிகளில் வீடுகளிலும் மழைநீர் உட்புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மழைநீர் தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி காரில் இருந்தபடியே பார்வையிட்டார். ஒவ்வொரு மழைக்காலத்தின் போது பார்வையிடுகிறார்களே தவிர நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழை ஓய்ந்த நிலையிலும் மழைநீர் வடியாமல் சாலைகளில் குளம் போல் தேங்கி நிற்பதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர்.